திருக்குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொருள் விளக்கம். அறக்கடலாக விளங்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களைத் தவிர மற்றவர்களால் இன்பதுன்பங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையாகிய பிறவிக்கடலை நீந்திக் கடப்பது மிகவும் கடினமாகும். இறைவன் என்பவன் தூய்மையான அறத்தின் வடிவம். அவனைச் சரணடைவதே நம் வாழ்வியல் துயரங்களைப் போக்கும் ஒரே வழி என்பது இதன் சாராம்சம். சிறிய கதை. பேராசை படகும் பெரும் புயலும். ஒரு பெரிய நதிக்கரையில் சோமநாதன், குணசீலன் என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் ஆற்றின் அக்கரைக்குச் சென்று தங்களுடைய வியாபாரத்தை முடிக்க வேண்டும். அக்கரைக்குச் செல்வதே அவர்களின் வாழ்வாதாரம். சோமநாதன் ஒரு பெரிய ஆடம்பரமான படகை தயார் செய்தான். அதில் அவன் சேர்த்த செல்வங்கள், ஆடம்பரப் பொருட்கள் என அனைத்தையும் ஏற்றினான். அவனது கவனம் முழுவதும் தன் படகின் மீதும் தான் சேர்த்த பொருட்களின் மீதுமே இருந்தது. என் பலத்தாலும் பணத்தாலும் இந்த ஆற்றை நான் எளிதாக கடந்துவிடுவேன் என்ற அகந்தை அவனிடம் இருந்தது. ஆனால் குணசீலனோ எளிய, உறுதியான ஒரு சிறு படகை தேர்ந்தெடுத்தான். அவன் தன் திறமையை விடவும் அந்த ஆற்றை படைத்து அதைக் காக்கும் இறைவனின் அருளையே பெரிதும் நம்பினான். படகில் ஏறும் முன், இறைவா, நீயே என் துணை. இந்த ஆற்றைக் கடக்க உன் அருளே எனக்கு வழுவா வழி என்று மனதார வேண்டி இறைவனின் திருவடிகளை மனதில் இருத்தித் துடுப்பை பிடித்தான். ஆற்றின் நடுவே சென்றபோது திடீரென பெருமழை பிடித்து சுழற்காற்று வீசியது. அலைகள் சீறிப் பாய்ந்தன. சோமநாதனின் படகு அவனது பேராசை மற்றும் அகந்தையின் எடையாலும் பெருத்த அலைகளின் மோதலாலும் தத்தளித்தது. பொருட்களைக் காப்பாற்ற நினைத்த சோமநாதன் நிலைதடுமாறி படகோடு ஆற்றுக்குள் மூழ்கினான். ஆனால் குணசீலனோ பதற்றமடையவில்லை. அறத்தின் நாயகனே, உன்னை சரணடைந்தேன் என்று இறைவனை நினைத்தபடி அலையின் வேகத்திற்கு ஏற்பத் தன் படகைச் செலுத்தினான். அவனது நம்பிக்கையும் இறை சிந்தனையும் அவனுக்கு கரையேறும் வழியைக் காட்டின. பேராபத்திலிருந்தும் சுழலிலிருந்தும் தப்பி அவன் பத்திரமாக அக்கரையை அடைந்தான். நீதி வாழ்வியல் நெறி. பற்றுக்கோடு. நம் வாழ்க்கை என்னும் கடல் இன்பம், துன்பம், பேராசை, குரோதம் போன்ற அலைகளால் நிறைந்தது. இதில் மூழ்காமல் இருக்க வேண்டுமானால் தூய்மையான அறத்தின் வடிவமான இறைவனின் திருவடிகளைப் பற்றிக் கொள்ள வேண்டும். அகந்தை தவிர்த்தல். நான் என்ற அகந்தையும் செல்வத்தின் மீதான பேராசையும் வாழ்க்கை புயலில் நம்மை கவிழ்த்துவிடும். சரணாகதி. அறநெறி தவறாமல் வாழ்ந்து இறைவனின் அருளைத் துணையாகக் கொள்பவர்கள் எத்தகைய துன்பக் கடலையும் எளிதாக கடந்து பேரின்ப வீட்டை அடைவார்கள்.